வணக்கம் மக்கள்ஸ். இப்போ என்ன டாபிக்னா போக்கோ X7 ப்ரோ. இப்போது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ண பாருங்கள். இது எப்போ ப்ரோ ரிலீஸு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன பர்ஃபார்மன்ஸு நம்ம எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸஸ் பையங்களாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வீடியோ இருக்கும். ஒரு மெயினான ஒரு பாசிட்டிவ் இந்த ஃபோனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். 6550 mAh பேட்ரி இதில் கொடுத்துருக்காங்க. 90 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைமென்சிட்டி 8400 அல்ட்ரா UFC 4.0 அது கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக சொல்லியாகணும் IP68 வாட் ப்ரூஃப். இது வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் இந்தியா இந்த ஸ்மார்ட் ஃபோனுங்க. உள்ளே வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க, சிம் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஃபோன் கொடுத்துருக்காங்க, 90 வாட் சார்ஜரும் அது மட்டும் இல்லாமல் அந்த சார்ஜர் பின் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 3 கலர், அதாவது பிளாக்கு, எல்லோ அப்படின்னு சொல்லி க்ரீன் அண்டு அது மட்டும் இல்லாமல் 3 கலர் இதில் கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் எல்லோ. அது வந்து செம்மையாக இருக்குது. அவங்க லோகோ கலர் மாரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இதில் உண்டுங்க. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 6.7 inches ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டான டிஸ்பிளே கேமிங்லாம் வந்து ஒரு தரம் நிரந்தரமாக இருக்கும். இந்த ஃபோனை பொறுத்தளவு 1.5K ரெசல்யூஷன் வருது. பிக் பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 3200 கிட்ட போகுது. அது மட்டும் இல்லாமல் 4K HDR சப்போர்ட்டிங் உண்டு. வந்து ஹீட்டிங் இஷ்யூ பெருசாக வரலைங்க. கேமரா பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பேக் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 50 மெகாபிக்சல் கேமரா. சோனி LYT அந்த சென்சார் கொடுத்துருக்காங்க. ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. 20 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா நிறையா ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 4K 60 fps எடுத்துக்கலாம். ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்ரேட், நைட், ஸ்லோ மோஷன் இருக்குது, டைம் லேப் இருக்குது, எல்லாமே இருக்குது. 45 மினிட்ஸில் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக சார்ஜ் வந்துடும். அதாவது ஒன்றுலேருந்து 100 ஏற்றுறதுக்குள்ளேயே ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே ஏறிடுங்க. ஆண்ட்ராய்டு வந்து பார்த்திங்கன்னா 15 கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் மற்றும் 4 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா ஃபோன்லேயும் வர மாரி AI ஃபீச்சரும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைனலி இந்த குயிக்கான ரிவ்யூ. அண்ட் இந்த ஃபோன் வந்து ஃபைனலி இப்போ என்ன ரேட்டு ப்ரோ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனு லான்ச் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 9th, அதாவது இன்னும் நாளைக்கு போல். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எவ்வளோ ரேட்டில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனு கிட்டத்தட்ட 130க்குள்ளே தான் இந்த ஃபோனோட ரேட் வருங்க. இன்னும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இன்னும் நம்மளுக்கு கன்ஃபார்மாக வரல. அப்படி வந்ததுன்னா நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த குயிக்கான ரிவ்யூ எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரைஸ் டீட்டெயிலேருந்து எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை பற்றி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸஸ் வைக்கலாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். See you, bye guys. மேலும் ஒரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன்.